தங்கள் உயிரை பணயம் வச்சு போர்க்களத்துக்கு போய் அங்கிருந்து செய்திகளை சேகரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதுவும் பத்திரிகையாளர்களை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறதா? என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80% குற்றவாளிகள். சரி, பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சாதாரணமா தானே வேலை செய்யறாங்க, ஏன் ஒரு சிலர் மட்டும் குறி வச்சு கொல்லப்படுறாங்க அப்படின்னு கேட்டா அவங்க எப்ப அதிகாரத்தை நோக்கி சரியான கேள்வியை கேட்கிறாங்களோ, ஐநா போன்ற அமைப்புகளும் இன்னும் பத்திரிகையாளர்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்மையின் குரல் ஒடுக்கப்படுதா? இன்னைக்கு அந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டியவங்களா இருக்கோம். போர் நடக்கும்போது தங்கள் உயிரை பணயம் வச்சு போர்க்களத்துக்கு போய் அங்கிருந்து செய்திகளை சேகரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், அதுவும் குறிவைத்து கொல்லப்படுகிறார்கள் என்றால் உண்மையின் குரல் ஒடுக்கப்படுகிறதா என்ற கேள்வியை தான் நம்ம கேட்கணும். சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அதே நாள்ல போர்க்களத்தில் துணிச்சலாக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பெண் பத்திரிகையாளர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த செய்தியை இப்ப நம்ம பார்க்கலாம். அது மட்டுமில்ல, உலகம் முழுவதுமே பத்திரிகையாளர்களுக்கு இதுதான் நிலைமை. உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. கத்தார் ரேடியோவோட செய்தியாளரா அமல் ஷமாலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. போர் காரணமா தன்னோட குடும்பத்தோட காசாவோட மைய பகுதியில இருக்கிற அல் ஜவேதா பகுதியில ஒரு தற்காலிக கூடாரத்துல தான் அவங்க தங்கி இருந்தாங்க. மார்ச் 9, 2026 அதிகாலை நேரத்துல வான்வழி தாக்குதல் நடந்துச்சு. அதுல அவங்க கொல்லப்பட்டாங்க. இந்த படுகொலை தற்செயலா ஒண்ணும் நடக்கல. பாலஸ்தீனத்தோட உண்மைகளை உலகுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஊடகவியலாளர்களை மௌனமாக்குறதுக்காகவே இஸ்ரேல் திட்டமிட்டு இந்த தாக்குதலை மேற்கொண்டுச்சு அப்படின்னு பாலஸ்தீன பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி இருக்காங்க. இவங்க மட்டும்தானா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும். காரணம், இதுவரைக்கும் பாலஸ்தீனத்துல 270க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் குறி வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்? காசாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி என்ன சொல்றாங்க தெரியுமா? இது நவீன வரலாற்றிலேயே பத்திரிகையாளர்களுக்கு ஏற்பட்ட மிக மோசமான காலகட்டம் அப்படின்னு பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் சங்கம் PJS சொல்லுது. ஏன் இவங்க குறி வைக்கப்படுறாங்க? உண்மை உலகத்துக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். பிரவுன் பல்கலைக்கழகத்தோட அறிக்கையின்படி அமெரிக்க உள்நாட்டு போர், முதல் மற்றும் இரண்டாம் உலக போர்கள், வியட்நாம் போர், இது எல்லாத்தையும் விட அதிகமா பாலஸ்தீனம் காசால தான் பத்திரிகையாளர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவும் திட்டமிட்டு கொல்லப்பட்டதா பதிவுகள் சொல்லுது. பிரவுன் பல்கலைக்கழகம் இது பற்றின தெளிவான டேட்டாவை வச்சிருக்காங்க. அமெரிக்கால நடந்த உள்நாட்டு போர், முதல் மற்றும் இரண்டாம் உலக போர்கள், இன்னும் வியட்நாம் போர், இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட இந்த அளவுக்கு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏதோ போரில் தெரியாமல் அவங்க காயம் பட்ட மாதிரியோ இறந்த மாதிரியோ கிடையாது. காசாவில் பத்திரிகையாளர்கள் திட்டமிட்டு கொல்லப்படுறாங்கன்னு பிரவுன் யூனிவர்சிட்டியே குற்றம் சாட்டுறாங்க. சர்வதேச அமைப்பான CPJ கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜர்னலிஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற அறிக்கைப்படி 2025ல உலக அளவில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்கள்ல 3/2 பங்கு பேர், அதாவது கிட்டத்தட்ட 60% பேர் இஸ்ரேலிய படைகளால கொல்லப்பட்டிருக்காங்க. சரி, ஏதோ வெளிநாட்டுல மட்டும்தான் இது நடக்குதுன்னு நம்ம கடந்து போக முடியாது. இந்தியாவிலையும் இதே மாதிரி நிலைமை இருக்கு. இந்தியாவில் 2025ஆம் வருஷம் மட்டும் 8 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தீஸ்கரோட பஸ்தார் பகுதியை சேர்ந்த முகேஷ் சந்திரகர் ஊழலை வெளிப்படுத்திய ஒரே காரணத்திற்காக அவரோட உறவினரே அவரை கொடூரமான முறையில கொன்னுட்டாரு. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியா எங்க இருக்கு? மொத்தம் 140 நாடுகள்ல இந்தியா 151வது இடத்துல இருக்கு. 2024ஆம் வருஷம் 159வது இடத்துல இருந்து இப்பதான் கொஞ்சமா முன்னேறி 151வது இடத்துக்கு வந்திருக்கு. நம்ம அண்டை நாடுகளான நேபாளம் 90வது இடத்திலையும் இலங்கை 139வது இடத்திலையும் இருக்கு. அவங்கள விட நம்ம பிரஸ் ஃப்ரீடம்ல பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. இந்தியாவில் பத்திரிகையாளர்களை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறதா? என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80% குற்றவாளிகள்
குற்றவாளிகள் தப்பிவிட்டார்கள். அவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த தண்டனையும் கிடைக்கல. இந்த புள்ளி விவரம் 1992ஆம் ஆண்டுல இருந்து இருக்குது. அப்போதிலிருந்தே சட்டம் குற்றவாளிகளுக்கு சாதகமா தான் இருக்கு. இப்படி வரிசையா கொல்லப்படுற பத்திரிகையாளர்களை பார்த்து CPJ கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜர்னலிஸ்ட் ரொம்ப கவலைப்படுறாங்க. சரி, பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சாதாரணமா தானே வேலை செய்யறாங்க, ஏன் ஒரு சிலர் மட்டும் குறி வச்சு கொல்லப்படுறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க எப்ப அதிகாரத்தை நோக்கி சரியான கேள்வியை கேட்கிறாங்களோ அப்ப அவங்க வாழக்கூடாதுன்னு அதிகாரத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. இந்தியாவில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்கள்ல பாதிக்கும் மேற்பட்டவங்க சுற்றுச்சூழல் இல்ல நில அபகரிப்பு இது சம்பந்தமான உண்மைகளை வெளியில கொண்டு வரும்போதுதான் கொல்லப்பட்டாங்க. மணல் மாஃபியா, நில ஆக்கிரமிப்பு, அரசியல்ல நடக்கக்கூடிய ஊழல்கள், இதை பற்றியெல்லாம் செய்தி வெளியிட்டா முதல்ல அவங்களுக்கு கொலை மிரட்டல் வருது. அதையும் கேட்காம அவங்க தொடர்ந்து செய்திகளை தோண்டி தோண்டி உண்மைகளை வெளியில் எடுத்து வெளியிடும் பொழுது கடைசியாக அது அவர்கள் உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருது. வெறும் கொலைகள் மட்டும்தான் இல்ல, தேச துரோக வழக்குகள், கைதுகள் மற்றும் சமூக ஊடகங்கள்ல நடத்தப்படுற சைபர் புல்லிங் மூலமாவும் பத்திரிகையாளர்கள் ஒடுக்கப்படுறாங்க. இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களே, சர்வதேச சமூகம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, இதுக்குன்னு அமைப்புகள் எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஐநா போன்ற அமைப்புகளும் இன்னும் பத்திரிகையாளர்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இதை ஒரு குளோபல் கிரைசிஸ், உலகளாவிய நெருக்கடின்னு சொல்றாங்க. ஆனாலும் பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவது இன்னும் கூட நிற்கல. அது மட்டும் இல்ல, குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கறதையும் பார்த்தோம். காசாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் பக்கம் நிக்கிறதுனால இங்க கொல்லப்படுற பத்திரிகையாளர்களுக்கு எந்த நீதியோ நியாயமோ கிடைக்கல அப்படின்னு காசா தரப்புல இருந்து குற்றம் சாட்டுறாங்க. ஊடக சுதந்திரம் அப்படிங்கிறது ஏதோ பத்திரிகையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது உங்களுடைய உரிமைகள் தொடர்பானதும் கூட. பத்திரிகையாளர்களின் குரல் ஒடுக்கப்பட்டா நம்ம எல்லாருமே இருண்ட ஒரு சமூகத்தில் தான் வாழ வேண்டி இருக்கும். உண்மைகள் வெளியில் வராது. சமூக விரோதிகளும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஆட்டம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பெண் பத்திரிகையாளரான அமல் ஷமாலி கொல்லப்பட்டாலும் அவங்க விதைச்சிட்டு போன உண்மைகள் என்னைக்கும் உயிர்ப்போட இருக்கும். அது செய்திகளா வெளியில் வந்துகிட்டு தான் இருக்கும். துணிச்சலான பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எப்பவுமே உங்க ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. அப்பதான் உங்களுக்கான குரலா அவங்க தொடர்ந்து சமூகத்தில் ஒலித்துக்கிட்டே இருப்பாங்க.